எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லிட்டில் பிஸி. ஸோ நைட்டு தான் போடுறேன். இன்றைக்கி ஒரு சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனாலும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால அதை உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ரொம்ப ஃபெய்த்தாக இருப்போம். நிறைய பேர் கடவுளையே தான் நம்பிக்கிட்டுருப்பாங்க. கடவுள் அதனுடைய ஸ்பிரிச்சுவலில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில் எழுந்திரிக்கிறது, விளக்கு பொருத்துறது, அப்புறம் டிவைனாக கோயிலுக்கு போகிறது எல்லாமே செய்வாங்க. அது நல்ல விஷயந்தான். பாசிட்டிவ் வைப்ஸ் வரும், நல்லது தான். நம்ம அதெல்லாம் ஆப்போசிட்டாக பேசலை. பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ, அதாவது ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம், இல்லை காரில் போய்கிட்டு இருக்கோம், இல்லை ஃப்ளைட்டு, இல்லை நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைம்களில் நம்மளுக்கு ஏதாட்டி ஆயிடுமா, ஏதாட்டி வண்டி மோதிடுமா, இல்லை ஒரு டிசீஸாக இருக்கட்டும், இது நம்மளுக்கு வந்துடுமா, இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கு வந்துடுமான்னு பயந்துகிட்டே நம்ம ரொம்ப ஓவர் ப்ரிகாஷன், ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பார்த்திங்களா? அது நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப நல்ல சாமி கும்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு எந்த கெடுதல் பண்ணாமல் நம்ம மனசாட்சிப்படி இருக்கிறவங்களுக்கு கூட, பட் நம்மளோட திங்கிங் இருக்குது பார்த்திங்களா, எதை பார்த்து நம்ம பயப்படுறோமோ கடவுள் அதையே நம்மளுக்கு கொடுத்து நம்மளை நிறைய யூடியூபர்ஸு, அப்புறம் நிறைய மேடை பேச்சாளர்கள், பெரியவங்க எல்லாருமே சொல்கிறது தான், ஏதோ ஒரு நன்மைக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். பட்டு ஒரு லிமிட்க்கு மேலே நம்மளுக்கு போகும்போது இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். ஸோ அதை தான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு கடவுளோட ஃபெய்த் இல்லாமல் போயிடும். நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், ஏன் உயிரோடு இருக்கிறோம், அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். பட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாள் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு சொன்னால், இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நான் இப்போ ஃபாலோ பண்ணேன்னு நினச்சிட்ருக்கிறது, இது ஃபாலோ பண்ணால் நம்மளை ஹாப்பியாகவும் இருக்கலாம், எதை பற்றியும் யோசிக்காமல் இருக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறது என்னென்னா, நம்ம டே ஒன்லேயே நம்ம தலையில் எழுதிடுறது தான் நடக்க போகுது. ஸோ நம்ம எந்த ஆசை படலாம், கற்பனை பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு நடக்கக்கூடியது கடவுள் திட்டப்படி. கடவுளுங்கிறதே ஒரு நம்பிக்கை தான். விதின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், நான் என்னெல்லாமோ சொல்லிக்கலாம். பட் நடக்க போகிறத யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ நம்ம இருக்கிற வரை நாளைக்கு என்ன நடக்கும், நாளான்னைக்கு என்ன நடக்கும், நம்ம வீடு வாசல் வாங்குறது, அப்புறம் சொத்து பணங்கள் சேர்க்குறது, அதை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி